ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து மாட்டு பண்ணையோட செட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா லோ காஸ்ட்டில் போடுறது, அதுவும் இல்லாமல் அது வந்து ரொம்ப நாள் வர மாதிரி எப்படி நம்ம வந்து செட்டை போடுறது, அதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ எல்லோரும் என்ன நினைப்பீங்கன்னா, செட்டு எதுக்கு போடணும், ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சும்மாவே கட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் செட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில், நீங்கள் மழை காலத்தில் இது காலத்துலாம் பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளே கண்டிப்பாக மாடு இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுனா, வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்கு வெயிலே இருந்தால். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மழையே நனைஞ்சா சளி காய்ச்சல் இந்த மாதிரி நோயில் பால் பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாடுக்குன்னு தனியாக ஒரு செட்டு இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா மாடு வாங்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மாட்டை வாங்கிட்டு கடைசியில் கஷ்டப்பட வேண்டியதாகிடும். ஸோ இப்போ நம்ம செட்டை பார்க்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிளாக இருக்குது, ஆனால் ரொம்ப நாள் வருதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களோட மாட்டுப்பண்ணையோட செட்டு. பார்க்குற பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். இது எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லுங்கள் இந்த செட்டு போட்டு? இது போட்டு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆச்சு. ஸோ நம்ப மாட்டீங்க, அது ஏன்னு உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். இது நீங்கள் பார்த்தா தெரியும், கீழே பார்த்தோன்னா ஃபுல்லாக ஓலையாக இருக்கும் பாருங்க. தென்னை ஓலை பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பக்கத்தில் நல்லா ஒட்டி கட்டியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூங்கில் படலை வச்சு நல்லா இறுக்கி கட்டியிருப்பாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லை, இன்னொரு ரீசன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தகரம் தெரியும் பாருங்க. இந்த சாலையோட மேலே தகரம் தெரியும். இந்த எட்ஜி மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஃபோனை நல்லா தூக்கி காமிச்சது தெரியும் ஃபுல் தகரம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தகரம் போட்டிருக்கிறேன். சாதாரண பார்த்தீங்கன்னா தகரம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஓலை மட்டும் போட்டிருந்தீங்கன்னா மழை தண்ணி பேஞ்சு அந்த ஓலை பத்திரம் வெயில் பட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இத்து போயிடும். அந்த கயிறு கட்டின மூங்கிலில் சுற்றி கயிறு கட்டிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா இத்து போய் சாலையை பார்த்தீங்கன்னா கழண்டு கீழே விழுந்துடும் 2-3 வருஷத்துக்குள்ளே. உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லைட்டாக வாட்டர் லீக்கேஜ் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா என்ன அந்த ஓலை ஆயிருக்குன்னு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இவருங்க ஃபுல்லாக ஓட்டை விழுந்துருக்கு பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா மழை தண்ணி லைட்டாக வந்தங்காட்டியான ஓட்டை. இதே பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் அந்த ஒரு தகரம் லைட்டாக விளங்கினங்காட்டி வந்த ஓட்டை. நீங்கள் தகரமே போடலைன்னா என்ன ஆகிட்டு பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்துருக்கு இந்த இடம் ஃபுல்லாக. நீங்கள் 2 வருஷம் 3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டு மேலே தகரம் போட்டு கீழே ஓலையை போட்டேன். ஸோ ஓலைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா குழுக்குள்னு இருக்கும். இப்போ நான் அந்த செட்டுக்குள்ள இருக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழுக்குள்னு இருக்குது. இதே அந்த செட்டை தாண்டி அந்த சைடு ஒன்றா பயங்கரமாக வெயில் அடிக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை. ஸோ இந்த காரணங்களால் தான் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆகியும் பார்த்தீங்கன்னா ஒரு துளி ஓட்டம் கூட பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்குது. நீங்கள் பார்த்தாவே தெரியும், ஸ்பைடர் கூடு கட்டிக்கிது வருங்க. ரொம்ப பழைய செட்டு இது. இன்னும் பார்த்தீங்கன்னா 10-5 வருஷம் கூட வருது. எனக்கு கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 50 வருஷம் கூட வரும் போல இருக்குது. ஏன்னா ஒரு ஓட்டம் கூட இல்லை. போட்ட செட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அந்த கயிறு கூட பார்த்தீங்கன்னா கலர் மாறாமல் இருக்குது. அந்த கூங்கில் ஓலை சீட் கட்டிக்கணும் பார்த்தீங்களா, அந்த கயிறு கூட பார்த்தீங்கன்னா கலர் மாறாமல் இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு மழைக்கு நல்லா தாங்குற மாதிரியும் ரொம்ப நாள் வர மாதிரி செட்டு வேணுன்னா நீங்கள் இது மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம். காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் போட்டால் ஒரு சைஸை பொறுத்து வரும் நினைக்கிறேன். ஓரளவுக்கு சின்ன சைஸாக போட்டிங்கன்னா ஒரு 20,000 30,000 அந்த ரேஞ்சில் வரும். ஏன்னா குச்சி ஓலை மேலே தகரம் அது போக பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கம்பி சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இந்த செட்டை தாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 தூண் கம்பி மாதிரி நட்டியிருப்பேன். ஸோ கம்பி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குச்சி நட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இத்து போயிடும் மண்ணுக்குள்ளேயே இருந்தால். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்கி பிடிக்கிறதுக்கு நல்லா கம்பி நட்டி விட்டேன். இந்த சைடு நடுவில் இருக்கிற இந்த குச்சிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா சப்போர்ட்டுக்கு, அது இந்த மாடுகன்னு கட்டுறக்கு. இங்கே ஏன்னா முட்டையாகுதுன்னா இது மாடு கட்ட முடியாது, கீழே கம்பி அடிச்சு கட்டுவோன்ட்டு குச்சி நட்டி வச்சிட்டோம். சாலைக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், மாடு கட்டி ஆடெல்லாம் கட்டிக்கலான்ட்டு. ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தா சும்மா சாதாரண சிம்பிளான செட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதே நீங்கள் பெரிய செட்டாக வேணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறனா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, பெருசாக தகரத்தில் நல்லா போட்டு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கட்டியிருப்பாங்க, இந்த சைடு கொஞ்சம் கட்டி நடுவில் பார்த்தீங்கன்னா யூரின் போகிறக்கு ஒரு வாய்க்கால், மாட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தாலி கட்டி வச்சுருப்பாங்க. வேணுங்கிற டைமுக்கு பில்லு தண்ணி எல்லாம் போடுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள்
அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக இருந்தால் நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன செட்டு மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டார்டிங் இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காசு வர பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கீழே நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக காரையாக போட்டு அதுக்கப்புறம் அந்த தாவல் துடிக்க தண்ணி, யூரின் போகிற வாய்க்கால், அப்புறம் ஃபேனு இது மாதிரி பார்த்தா எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மண் தரையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கெட்டதும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. வெறும் மண் தரையில் நீங்கள் வந்து மாட்டை பார்த்தீங்கன்னா வந்து இதே கழுத்தறைக்குள்ளேயே மண் தரையிலே கட்டிட்டு இருந்தால் அது பார்த்தீங்கன்னா யூரின் போய் அது பார்த்தீங்கன்னா மாடு உங்களுக்கு தெரியும் நிறைய பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடமாக பார்த்தீங்கன்னா யூரின் போகும், சாணம் போடும். ஸோ அந்த இடமே பார்த்தீங்கன்னா வந்து முதிச்சு கொத்து புரோட்டா மாதிரி ஆயிடும். நீங்கள் பார்த்தா தெரியும். இது வந்து நாங்கள் அப்பப்போ மாற்றி கட்டிடுவோம். ஸோ இந்த இப்படி மாற்றி கட்டாமல் வந்து அந்த இடமே பார்த்தீங்கன்னா கொத்து புரோட்டா மாதிரி ஆயிடும். ஸோ அது மேலே படுத்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மடிவீக்க நோய் வந்துடும். ஸோ முக்கியமான நோய் பார்த்தீங்கன்னா மடிவீக்கம். அது வந்தால் பார்த்தீங்கன்னா அந்த மடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிடிச்சி பால் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் திரும்பறக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் பக்கத்தில் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பால் வேஸ்ட் ஆகிடும், ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடும், டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே காரையை போட்டுருங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னும் மண் தரையில் தான் வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு கொஞ்சம் இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை 3 டைம் பார்த்தீங்கன்னா அதை இடத்துல வந்து மாற்றி கட்டுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொலகொலன்னு ஆகாது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாகவே கல் மாதிரியே கிடக்கு எல்லாமே. எங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈரமாக கொலகொலன்னு கலந்துருக்காது. எங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாங்கள் கட்டுறோம். நீங்கள் இடம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த செட்டு போடும்போதே பார்த்தீங்கன்னா வந்து மறக்காமல் கீழேயும் பார்த்தீங்கன்னா இல்லை ரஃப்பாக ரொம்ப நம்ம வீட்டுக்குள்ளே காங்கிரீட் போடுற மாதிரி காரை வேண்டாம், கொஞ்சம் ரஃப்பாக போட்டுருங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மாடு வலிக்கு விழுந்துடும். லைட்டாக ரஃப்பாக போட்டு விட்டிங்கன்னா இது மாதிரி பார்த்தா எந்த நோயும் வராது. மாட்டை பார்த்தா நீங்கள் உள்ளேயே கட்டிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வந்து தீனை போட்டு சாணி கழிச்சு போட்டால் முடிஞ்சிச்சு, பாலை கறந்தா வேலை முடிஞ்சிச்சு. சில பேர் என்ன கேட்பீங்கன்னா இது மாதிரி ஓலை வேண்டாம், பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் நீட்டாகவே இல்லை செட்டில், கொஞ்சம் நல்லா நீட்டாகிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் தகரம் போட்டுக்கலாம் மேலே. இந்த தகரம் பார்த்தீங்கன்னா வந்து சூடு பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தவறும். ஆனால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி வராது. ஆனால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குளிர்ச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வேணுன்னா நீங்கள் இது மாதிரி கூட போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், நல்லா லுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்கும், நல்லா ரொம்ப காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வரும். நான் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் நல்லா குழுக்குன்னு இருக்கிறக்காகத்தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த உண்ணாந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓலையை போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது பிரிக்க வேண்டாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா போட்டு ரொம்ப நாள் வரும். ஸோ எதுக்கு பிரித்து வேஸ்ட் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா செட்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் தகரம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா நீங்கள் இது மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. அது உங்களோட சைஸ் இடத்தோட எவ்வளோ பெருசாக போடுறீங்களோ இந்த செட்டு சைஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா மாறும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இரும்புலாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் கொடுப்பாங்க, ஆள் கூலி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வரும். ஸோ நீங்கள் அந்த எனக்கு கட்டத்தில் நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அது போக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் செட்டெல்லாம் போட்டிங்க, மாட்டை பார்த்தா உள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா உள்ளே குழுன்னு இருந்தால் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி பிடிக்காமல் போயிடும். அப்பப்போ ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நான் கட்டிக்கிறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலில் விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்து நிழல் இருக்குது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா வெயில் கிட்ட வந்து படுத்துருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் பிடிச்சிருக்கு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும் வெயில் இருந்தால். ஸோ நீங்கள் செட்டு போடுறதுக்கப்புறம் இது மாதிரி 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெயிலில் கட்டிங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நல்ல ஒரு கனெக்டோட கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொன்று மிஸ் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் செட்டு போட்டிங்க, செட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சைடில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு மாதிரி வைக்கணும் பார்த்தீங்களா. நான் பார்த்தீங்கன்னா வந்து செவுரு வச்சுக்கிறேன், உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வீட்டு செவுரு வந்திருக்கும், இன்னொரு சைடு நான் கட்டின பார்த்தீங்கன்னா செவுரு வந்திருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மழை சாரல் உள்ளே வராமல் இருக்கு. நீங்கள் இது மாதிரி கட்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக மழை பார்த்தீங்கன்னா நேராகவே பெய்யாது, சைட்லேயே பெய்யும். மேலே சைடில் ஆரம்பித்து அந்த சைட்லேயே விழுகும். அப்போ பார்த்தோன்னா மழை தண்ணி உள்ளே வந்துடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி 2 சைடு கொஞ்சம் செவுரு வச்சிட்டிங்கன்னா யாரும் பார்க்காம இருப்பாங்க, மழை தண்ணியும் உள்ளே வராது, வெயிலும் பார்த்தீங்கன்னா அடிக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஒன்று. உங்களுக்கு செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 3 சைடு அடைச்சாலும் சரி, 2 சைடு அடைச்சாலும் சரி, இல்லை 3 சைடு எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா வந்து பாதி அடைச்சி மேலே வந்து கம்பி வச்சாலும் சரி,
உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக இருக்கோ நீங்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு இதை பொறுத்து இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஆனோடனே சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா உள்ள செட்டுக்குள்ளே வரணும், அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு ஓப்பனாக விட்டுருப்போம். ஏன்னா அது கிழக்கு. சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா உள்ளே அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி அடிக்கும். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் இறங்கிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி அடித்தா தான் உள்ளே இருக்கிற அந்த கிருமிலாம் பார்த்தீங்கன்னா சாகும். அதனால் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி காலையில் சூரிய ஒளி நல்லது மாட்டுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கிழக்க ஓப்பனாக விட்டுருப்போம். இங்கே மேற்க பார்த்தீங்கன்னா வந்து மறைய நேரத்தில் ஒளியெலாம் பட வேண்டாம் ஒரு மாதிரின்ட்டு அதை வந்து அடைச்சிருவோம் ஒரு சைடு. அந்த சைடு நார்மலாகவே வீட்டோட செவுரு வந்துடுச்சு. அந்த சைடு செவுரு இருக்கிறது மிச்சம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.